கரப்ஷன் கபடதாரிகள் திமுக. சண்டே ஒரு நாள் கூட நிம்மதியாக இருக்க விட மாட்டாங்க நம்ம பசங்க. காலையில் ஆனால் டேகு, ராத்திரி ஆனால் ஸ்பேஸ்ன்னு சொல்லி நேற்று சண்டே ரொம்ப சிறப்பாக போச்சுங்க. ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது, ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா ரொம்ப நாளைக்கு பிறகு அவெஞ்சர்ஸ் அசம்பிள்னு சொன்ன மாதிரி ஒட்டுமொத்த தளபதி ரசிகர்களோட கூட்டமும் நேற்று ட்விட்டரில் வந்து சும்மா திருவிழா கோலம் மாதிரி இருந்தது. காலையிலே இந்த டாஸ்மாக் ஊழலை எதிர்த்து நம்ம பசங்க ஒரு ஹேஷ்டேக் போட்டாங்க, கரப்ஷன் கபடதாரி திமுக. அது மட்டும் இல்லாமல் தலைவரோட அந்த அறிக்கை காலையிலேயே, சரி வாரம் ஃபுல்லாக சாவரம் முட்டு கொடுத்துக்கிட்டு இருக்கோம், முதலாளிக்கு எப்படி சொல்கிறது, முதலாளி மனசு கோணாமல் நடந்துக்கணும்னு திமுக காரங்க எல்லாரும் சேர்ந்து வாரம் ஃபுல்லாக முட்டு கொடுக்குறோம். ஒரு நாள் தான் அவங்களுக்கு லீவு கிடைக்குது. அந்த ஒரு நாள் கூட நிம்மதியாக எல்லாம் இருக்க விடாமல் நம்ம தளபதி நேற்று ஒரு அறிக்கையை விட்டு லெஃப்ட்டு ரைட்னு வாங்கி, நீங்கள் நாடக கம்பெனிடா, நீங்கள்லாம் வந்து எப்படிடா நீங்கள் தமிழ்நாட்டை காப்பாற்ற போறீங்கன்னு சொல்லிட்டு பொழந்து எடுத்துட்டார். ஒவ்வொரு வரிகளும் வந்து, அதாவது நடிக்கிறதுக்கே பேர் போனவங்க நீங்கள், உங்களுக்கு திமுகனா நீங்கள் எப்பேற்பட்ட ஆளுங்க, காத்துல ஊழல் பண்ணுற குரூப்னு சொல்லி பேச்சுக்கு பேச்சு திமுக சொல்லிட்டு தாங்க. திமுகன்னு பேர் சொல்ல பயமா, சொல்ல மாட்டாரா, பேர்லாம் சொல்ல தெரியாதான்லாம் சொன்னானுங்க. இப்போ தலைவர் பேச்சுக்கு 300 தடவை வந்து இப்போ அப்படி அறிக்கைன்னு எடுத்தாலே திமுக தான். அட பாவீங்களா, இப்படி ஏமாத்திட்டீங்களே, திமுக காரங்க நீங்கள் உருப்படுவீங்களான்னு சொல்லி வாயை திறந்தாலே திமுக. ஆனால் தலைவர் ரொம்ப கான்சியஸாக என்ன பண்ணுறாருன்னா, இவங்களோட முதலாளியான பிஜேபியை வந்து அடிக்க மறக்கிறதே கிடையாது. இடி ரைட்லாம் இவங்க பண்ணுறாங்க, ஆனால் இந்த நடவடிக்கை, இந்த விசாரணை எல்லாம் கரெக்டாக நடக்குமான்னு தெரியல. இவங்க முதலாளிகளுக்கும் முதலாளியோட உறவினர்களுக்கும் தான் அது வெளிச்சோன்னு போகிற போக்கில் பிஜேபிக்கு ஒரு அடி மண்டை மேலே ஒன்று போட்டு, அதுக்கு பிறகு இங்கே திமுக போட்டு ஒரு லெஃப்ட் ரைட்னு வாங்கியிருந்தார். நேற்று ஃபுல்லாக பாவம் சோத்தண்ணி இல்லாமல் அழுதுகிட்டே இருந்தாங்க இந்த பாயசம் பாய்ஸு. உடனே நம்ம ஹேஷ்டேக் இறக்கி விட்டாங்க நம்ம பசங்க, போட்டு கரப்ஷன் கபடதாரி திமுகன்னு போட்டு சரியான ட்ரெண்டிங், முரட்டுத்தனம் ட்ரெண்டிங்கு டாப் 10ல் போய் நின்றுச்சு. அது சரி, இதோடு அடித்து வீட்டுக்கு அனுப்பிடுவாங்க போல இருக்குன்னு சொல்லும்போது ஒரு ஸ்பேஸ் வந்து நேற்று வந்து கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க நம்ம பசங்க. வந்து கேட்டாங்க, இந்த மாதிரி ராஜ்மோகன் அவர்களும் ரமேஷ் அவர்களும் கலந்துக்க போகிறாங்க, ஒரு ஸ்பேஸ் மாதிரி ஒன்று நடத்துகிறோன்னு சொன்னாங்க. நடத்துங்கன்னு சொல்லி அந்த ஸ்பேஸ் ஒன்று ஆர்கனைஸ் பண்ணி அறிவிப்புலாம் சொன்னோம். இந்த மாதிரி ஈவினிங் எல்லாரும் வந்து கலந்துங்க, ஸ்பேஸ் ஒன்று வரப்போகுது, முக்கியமான தகவல்லாம் நம்ம பகிர போகிறோம், அதில் நிறைய அரசியல் விவாதங்கள் நடக்க போகுது, நிறையா விஷயம் தெரியாதவங்களாம் நீங்கள் அதில் வந்து தெரிஞ்சுக்கலான்ற மாதிரி நாங்கள் அறிவிப்புலாம் வெளியிட்டு ட்விட்டரு, ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராம் சொல்லி எல்லா இடத்துலையும் நாங்கள் அந்த அறிவிப்பானது வெளியிட்டோடனே கிட்டத்தட்ட ஸ்பேஸ் வந்து ஈவினிங்க்கு ஒரு இரவு கிட்ட ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸ்டார்ட் ஆன சில மணி நேரங்கள்லேயே வந்து ஆயிரக்கணக்கான லிசனர்ஸ் வந்து வர ஆரம்பித்தாங்க. ட்விட்டர் ஸ்பேசஸில் ஏகப்பட்ட பேர். அந்த தலைவர் சொல்லுவார் பார், ஸ்லீப்பர் செல்ஸ்ன்னு சொல்லுவார் பார், அந்த ஸ்லீப்பர் செல்ஸ் கூட்டம் வந்து எங்கேருந்து வந்ததுன்னே தெரியல. அந்த அளவுக்கான ஒரு கூட்டம் வந்து நேற்று ட்விட்டர் ஸ்பேசஸில் வந்து வந்தது. கிட்டத்தட்ட வந்து ஸ்பேஸ் முடிகிற தருவாயில் நிறைய விவாதங்கள் நடந்தது. அண்ணன் ராஜ்மோகன் அவர்கள், செய்தி தொடர்பாளர் ரமேஷ் அவர்கள் வந்து நல்லாவே பேசியிருந்தாங்க, நிறைய தகவல்கள் சொன்னாங்க. நம்ம மேலே வைக்கக்கூடிய அந்த பொய் குற்றச்சாட்டுகளுக்கான பதிலடியாகவும், அரசியல் ரீதியாக திமுக செய்யக்கூடிய நாடகம், பாசிசத்தனம், பாயாசத்தனத்தை பற்றியெல்லாம் வந்து ராஜ்மோகன் அவர்களும் ரொம்ப தெளிவாக அறிவு சார்ந்து டேட்டாவோட பேசுனதெல்லாம் நிறைய பேர் லிசனர்ஸ் கேட்டிருந்தாங்க. நான் வேணும்னா அந்த ஸ்பேஸ் லிங்க் வேணும்னா நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், கேட்காதவங்க போய் கேளுங்க. என்னோட ட்விட்டர் ஐடியில் நான் ஒன்றா ஷேர் பண்ணுறேன். என்னோட ட்விட்டர் ஹேண்டில் கூட நான் என்னோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க என்னோட ட்விட்டர் ஹேண்டில் போய் பார்த்தா தெரியும். ஏன்னா இன்றைக்கி ட்விட்டர் என்பது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு இணையதளமாக இருக்குது. அரசியல் ரீதியாக பேசுவதற்கு, உரையாடல் செய்வதற்கு, கருத்தரங்கம் சொல்லி நிறைய விஷயங்கள் இன்றைக்கி ட்விட்டரில் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஆக்கப்பூர்வமாக. ட்விட்டரில் இல்லாத நேயர்கள் நீங்கள் வந்து ட்விட்டரில் ஒரு ஐடியை கிரியேட் பண்ணுங்கள், கிரியேட் பண்ணி வாங்க. என்னோட ஐடியை நான் டிஸ்கிரிப்ஷனில் கூட ஃபாலோ பண்ணிங்க. நம்ம வீடியோவும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஷேர் பண்ணிவிட்டு வீடியோவை பாருங்கள். அப்படி ஒரு ஸ்பேஸை நடத்தி நேற்று வெற்றிகரமாக முடித்தோம். கிட்டத்தட்ட ஒரு 1.25 மணி நேரம் 2 மணி நேரம் கிட்ட வந்தது. ஒரு 50,000 லிசனர்ஸ் கிட்ட வந்துருச்சுங்க. 50,000 லிசனர்ஸா? எப்படி அந்த 50,000 லிசனர்ஸ் வரலாம்? அது எப்படி 50,000 லிசனர்ஸ் வரலாம்? ராஜ்மோகன் பேச்சை கேட்குறது 50,000மா? ரமேஷ் பேச்சை கேட்க 50,000மா? தளபதி ரசிகர்கள் ஆரம்பித்த ஸ்பேஸ்ன்றதுனால தான் அந்த 50,000. தனி மனித புகழ் பாடணும்னு நீங்கள் அவசியமே இல்லை, எல்லாருமே சமந்தான். இங்கே எங்களுக்கு தளபதி மட்டும்தான். அப்படி தளபதி சம்மந்தப்பட்ட ஒரு விஷயத்தை நாங்கள் பண்ணுறோம், ஒரு இனிஷியேட்டிவ்னாலே அதில் தளபதி இருக்கணும். தளபதி விஜயன்ற அந்த வார்த்தை இருந்தாலே கூட்டம் தன்னால் வரணும்னு வச்சிங்களேன். அந்த மாதிரி தான் நேற்று அந்த ஸ்பேஸ் ஆரம்பித்தோம். எதிர்பாராத விதமாக 50,000 லிசனர்ஸ் வந்துருச்சு. உடனே இந்த பாயாச குரூப் வந்து ஆரம்பிச்சிட்டாங்க, பணம் கொடுத்துட்டாங்க, பாட்ஸுன்னு கதறலின் உச்சகட்டமாக இருந்தது நேற்று மொத்தமே. இது சினிமாலேருந்து நம்ம பார்க்குறோம், யூடியூப்பில் வியூஸ் போனால் காசு, லைக்ஸ் வந்தால் காசு, படம் ஓடிச்சுன்னா காசு, தியேட்டருக்காரங்களுக்கெல்லாம் காசு, எல்லாருக்கும் விஜய் காசு கொடுத்துட்டாரா, கோல்டு காயின் கொடுத்துட்டாரான்னு சொல்லி ஒரு கூட்டம் தொடர்ந்து சினிமாவில் இருக்கிற வரைக்கும் பேசிக்கிட்டே இருந்தாங்க. இன்றைக்கி வேற ஒரு கூட்டம் பேச ஆரம்பிச்சிருக்கு, பாட்ஸ் அடிச்சிட்டாங்க, அப்படி அது எப்படி வரும், இதை பாருங்கள் இப்போ நாங்கள் பண்ணி காட்டுறோம் பாருங்கன்னு சொல்லி பூனைக்கு மணி கட்டுற கதையா
திருடனுக்கு தேல் கொட்டுற மாதிரி இவங்க ஒரு வேலையை பார்த்து இவனுங்களே மாட்டிக்கிட்டானுங்க. ஆனா சூப்பர் ஸ்கெட்ச் அது நேற்று இவங்க பண்ணது. நாங்க வந்து கூல் சுரேஷ் கட்சி அப்படி இப்படின்னு சொல்லி இந்த திமுக பாயாசம் பாய்ஸ்லாம் சேர்ந்து ஒரு ஸ்பேஸை கண்டக்ட் பண்ணி இவங்க பாட் ஏற்றிருக்கானுங்க, பாட் அடிச்சிருக்கானுங்க. பாட் அடிச்சதுல இவங்களோட ஒரிஜினல் லிசனர்ஸே வந்து 250 பேர் தான். இவங்க பாட்ஸ் அடிக்கிறன்ற பேர்ல அடிச்சு 60K பாத்தியா நாங்களும் அடிச்சிட்டோம், எங்களுக்கும் வித்த தெரியும் சொல்லி, அதாவது ஒரிஜினல் போலி, டூப்ளிகேட்டு ஒரிஜினல்னு சொல்லுவாங்க. ஒரிஜினல் எப்பவுமே ஒரிஜினல் தான், வந்து ஆர்கானிக். எங்களுக்கு எதுக்கு, நாங்கள் ஏன் செலவு பண்ணணும் சொல்லுங்களேன், லாஜிக்காக யோசிங்க. ஒரு ஸ்பேஸ் நடக்குது, தினம் தினம் ஸ்பேஸ் நடக்குது. நேற்று ஞாயிற்றுக்கிழமை நாங்கள் அறிவிப்பு காலையிலே அறிவிச்சிட்டோம் எல்லாரும் வந்து கலந்துக்கணும்னு சொல்லி. எங்கள் ஆன்லைனில் எங்களுக்கு இருக்கிற பலம் என்னன்றது தெரியும். இப்போ என் ட்விட்டர் ஐடி ஃபாலோவர்ஸே எடுத்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 1,70,000 பேர் இருக்கிறான். அந்த மாதிரி பெரிய பெரிய ஐடிஸ்லாம் இருக்குது. எங்கள் தமிழக வெற்றி கழகத்தில் ஐடிவி பேஜே வந்து கிட்டத்தட்ட 10 லட்சம் ஃபாலோவர்ஸ் கொண்ட ஐடிஸு. ஃபேஸ்புக்கில் நாங்கள் இருக்கட்டும், ட்விட்டராக இருக்கட்டும், இன்றைக்கி சமூக வலைதளங்களில் தளபதி ரசிகரோட ஆதிக்கம் எந்த அளவுக்கு இருக்குன்றதை நம்ம பார்க்குறோம். இன்ஸ்டாகிராம் பக்கம் போனீங்கன்னா இன்னும் சொல்லவே வேண்டாம். ஒரு வீடியோ போட்டால், ஒரு பதிவு போட்டால் லட்சங்களில் வியூஸும் ஆயிரக்கணக்கான லைக்ஸும் வரதான் நம்மளால பார்க்க முடியுது. அதற்கு ஷேர்ஸே 2.5 லட்சம் 3 லட்சம் ஷேர்ஸ் எல்லாம் போறதெல்லாம் நம்ம பார்க்குறோம். அப்படி தளபதிக்கு இருக்கக்கூடிய ஆர்கானிக் குரோத்தை பார்த்து பொறாமப்பட்டு, இல்லை நீங்க வந்து பாட் அடிச்சிட்டீங்கன்னு சொல்லி இவங்க ஒரு விஷயத்த பண்ணி அழகாக மாட்டினாங்க. ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி ட்விட்டர்ல எப்படின்னா, நீங்க லைக் பண்றது, சப்ஸ்கிரைப் பண்றது, அதாவது லைக் பண்ணலாம், ரீட்வீட் பண்றதவனா உங்களுக்கு வந்து ட்விட்டர் ஷோ பண்ணும். அந்த போஸ்ட்டுக்கான அந்த ஹைலைட்ஸ், இம்ப்ரெஷனு, எத்தனை பேர் அந்த போஸ்ட்டை பார்த்துருக்கான்றதெல்லாம் டிரான்ஸ்பரண்டாக இருக்காது. நீங்கள் போயிட்டு ஹைலைட்ஸில் போய் பார்க்கணும். இந்த பதிவோட ரீச் எந்த அளவுக்கு இருக்குன்றத நீங்கள் முன்னாடி போயிட்டு செட்டிங்ஸ்குள்ளே போய் பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு தெரியும். அதுவும் நீங்கள் மட்டும் தான் பார்க்க முடியும், 3வது மனுஷன் பார்க்க முடியாது. அந்த மாதிரி ஒரு செட்டிங்ஸ் தான் ட்விட்டரில் இருந்தது. எலான் மஸ்க் அவர்கள் வந்து இந்த ட்விட்டர் ஸ்பேஸ் வந்து இந்த ட்விட்டரான இணையதளத்தை வாங்கி எக்ஸ் இணையதளமாக மாற்றினதுக்கு பிறகு பல விஷயங்களை மாற்றி ஒரு பதிவு நீங்கள் எழுதுறீங்கன்னா அதில் எத்தனை பேர் லைக் பண்ணியிருக்கான், எத்தனை பேர் ரீட்வீட் பண்ணியிருக்கான், இந்த பதிவானது எத்தனை பேருக்கு போய் ரீச் ஆயிருக்கு, இந்த போஸ்ட் எத்தனை பேர் போய் பார்த்துருக்காங்க, எத்தனை பேர் ஹேண்டில் போய் இந்த ட்விட்டர் நீங்கள் போடுற பதிவு எத்தனை பேர் ஹேண்டில் போய் நின்று இருக்குன்றதை வந்து வியூஸ்ன்றது வந்து டிரான்ஸ்பரண்டாகவே இன்னைக்கு வந்து ட்விட்டர் வந்து காட்டுது நமக்கு. நீங்கள் நல்லா பாருங்கள், உங்களுக்கு கீழவே காட்டும், லைக்ஸ் இருக்கும், ரீட்வீட் இருக்கும், மேலே பார்த்தீங்கன்னா வியூஸ்ன்னு ஒன்று இருக்கும். இந்த பதிவானது இத்தனை பேர் பார்த்துருக்கிறார்கள் என்பதற்கான ஒரு ஆதாரமாக அது இருக்கும். நம்ம பசங்க வந்து நம்மளோட அந்த ஐடி ஸ்பேஸை வந்து ஆரம்பித்த அந்த ஐடியானது தமிழ் தளபதி விஜய் ஃபேன் நெட்வொர்க்ன்ற ஒரு ஐடி வந்து அதை பதிவு போட்டதுலேருந்து முடியும் போது, அதாவது 2 மணி நேரம் முடியும் பொழுது அந்த ஒரு பதிவுக்கான இந்த லிங்க் மூலிமா நீங்கள் கிளிக் பண்ணி உள்ளே வந்தீங்கன்னா அந்த பதிவை நீங்கள் கேட்கலாம், பேசுறது கேட்கலான்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த பதிவை எத்தனை பேர் கிளிக் பண்ணியிருக்காங்க, அதே நேரம் எத்தனை பேருக்கு இது பார்த்துருக்காங்கன்னும் போது அந்த வியூஸ் கரெக்டாக காட்டுது. 98,000 பேர் இந்த பதிவானதை பார்த்துருக்காங்க. அப்போ இதில் ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை. 98,000 பேருக்கிட்ட வந்து இந்த பதிவானது போய் சேர்ந்துருக்கு. கிட்டத்தட்ட 1 லட்சம் ஹேண்டில்ஸ், 1 லட்சம் ஐடிகளோட டைம் லைனில் போயிட்டு இந்த ஸ்பேஸ் ஆனது போய் நின்று இருக்கு. அதை கிளிக் பண்ணி உள்ள வந்திருக்கான். அதுக்கு ஆதாரமே வந்து எக்ஸ் இணையதளத்திலே இருக்கு. எங்களோட வியூஸை பார்த்துட்டோம். அவங்க ஆரம்பிச்சாங்க ஒரு ஹேண்டில் ஆரம்பிச்சதுல, அவங்க ஸ்பேஸ் போட்டதுக்கான ஒரு ஹேண்டில் ஆரம்பிச்சதுல அவங்களோட டோட்டல் லிசனர்ஸே வந்து 250 பேர் பாட் அடிச்சு 60,000 காட்டினாங்க. சரி, 60,000 காட்டியிருந்தோம்னா 60,000 ஹேண்டில்ஸ் கிட்ட போயிட்டு அந்த போஸ்ட் ஆனது போய் நின்று இருக்கணும் இல்லையா? அவங்களோட வியூஸ் எவ்வளவு தெரியுமா? 6,000. வெறும் 6,000 வியூஸ் மட்டுமே தான் இருக்கு. நல்லா பாருங்க, நான் அந்த ஸ்கிரீன்ஷாட்டை உங்களுக்கு நான் முன்னாடி ஷோ பண்றேன், நல்லா தெளிவா பாருங்க. எங்களோட ஐடி வந்து வியூஸ் பாருங்க, உங்களுக்கு நான் அந்த இடத்துல மார்க் பண்ணியே காட்டுறேன். 96,000 98,000 காட்டும். கிட்டத்தட்ட 1 லட்சத்துக்கு நிகராக இருக்கும். அப்படியே அவங்களது பாருங்க 6,000 10,000 தான் இருக்கும். இதுல இருந்தே தெரிஞ்சிருக்கும் உண்மைக்கும் பொய்க்குமான வித்தியாசம். எங்களது ஆர்கானிக் ரீச். நீங்க வியூஸை வந்து ஆர்கானிக்காலாம் உங்களால வந்து, அதாவது பாட் அடிச்சோ ஃபேக்காலாம் வியூஸை கொண்டு வர வைக்கவே முடியாது. அது கவுண்ட் பண்ணுது. ஏஐ ஜென்ரேட் பண்ண மாடல் இன்னைக்கு மொத்தமே ஏஐ டெக்னாலஜில மாறிடுச்சு. நீங்க ஃபேக்கா ஒரு விஷயம் பண்ணீங்கன்னா உங்க ஐடியா சஸ்பெண்ட் ஆகும். அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் இருக்கு. சமீப காலங்களில் வந்து ட்விட்டர்ல வந்து இந்த குட் மார்னிங், குட் ஆஃப்டர்நூன், குட் நைட்னு சொல்லி போஸ்ட் போட்டு சம்பாதிக்கிறதுக்கு ஒரு விஷயத்த பண்ணிட்டு இருந்தாங்க. லிங்க் எடுத்து வாட்ஸ்அப்ல ஷேர் பண்றது, ட்விட்டர்ல டிஎம்ல ஷேர் பண்ணி இவங்களுக்குள்ளேயே பேசிக்கிட்டு ஷேர் பண்ணக்கூடிய சில ஆப்ஷன்லாம் இருந்தது. அதெல்லாம் பார்த்து எலான் மஸ்க் வந்து அதெல்லாம் கண்டுபிடிச்சு அதெல்லாம் ரிமூவ் பண்ண வச்சு இனி யாருக்குமே வந்து பேமெண்ட் அந்த அளவுக்கு வர்றது கிடையாது. கமெண்ட்ஸ் பண்ணும்போது மாட்டிக்கிறாங்க, ஒரே மாதிரி பண்றாங்கன்ற மாதிரிலாம் வந்து இன்னைக்கு ஏஐ வந்து
மனிதனின் மூளையை விட 100 மடங்கு அதிகமாக சிந்திக்கும் திறனை கொண்ட மாதிரி ஒரு விஷயத்த டெக்னாலஜியை வந்து இன்னைக்கு உருவாக்கிட்டு இருக்காங்க. வளரும் இந்த நாட்கள்ல நம்ம பார்க்கிறோம். அப்படி இந்த ட்விட்டர் இணையதளத்துல, எக்ஸ் இணையதளத்துல வந்து குரோக்னு ஒரு ஏஐ டெக்னாலஜி இருக்கு. நம்ம கேட்கக்கூடிய கேள்விகள்லாம் வந்து அது பதில் சொல்லிக்கிட்டு இருக்கு. செருப்பு கைட்டு அடிக்குது. உண்மையை சொல்ல போனா வந்து இவங்க குதர்க்கமா ஒரு கேள்வி அது கிட்ட போய் கேட்கறது தளபதி பத்தி, அது பிஞ்ச செருப்பெத்து அடிக்குது. அப்படிலாம் கிடையாது, நீங்க போய் சொல்றீங்கன்னு. திமுக பத்தி, சீமானை பத்தி, தளபதியை பத்தி எல்லா கேள்விகளும் எதிர்மறை விமர்சனங்களா வச்சா கூட அது இருக்கிற டேட்டாவை கரெக்டா கொடுக்குது. மனுஷன் போய் சொல்லுவான், மிஷின் போய் சொல்லுமா? அது இருக்கிற என்ன டேட்டாவோ உண்மையை தானே அது பேசும். நீங்க மனுஷங்கிட்ட பணம் கொடுத்து வாங்கிடலாம், ஏஐ பணம் கொடுத்து வாங்க முடியுமா? இருக்கிற நிதர்சனம் என்னவோ அதை அது சொல்லுது. திமுக போய் கேள்வி கேட்குது தளபதி பத்தி, அது மாதிரி வந்து அந்த ஏஐ டெக்னாலஜி வந்து இது வரைக்கும் ஹையஸ்டா லிசனர்ஸ் வந்த ஸ்பேசஸ் எதுன்னு பார்க்கும்போது இந்தியாவில் இது அதிகமா வந்திருக்கு. உலகளாவிய அளத்துல வந்து ஒரு 6வது இடத்துல இந்த ஸ்பேசஸ் வந்திருக்குன்ற டேட்டாவையும் வந்து நாங்க கொடுக்கல. அந்த எக்ஸ் இணையதளத்துல இருக்கக்கூடிய அந்த குரோக் என்ற அந்த ஏஐயே வந்து அதை நமக்கு ப்ரொவைட் பண்ணுது, அது கொடுக்குதுன்னும் போது எங்களோட வியூஸ், எங்களுக்கான லிசனர்ஸ் 1 லட்சம் பேர் பார்த்துருக்கா, அதுல 50,000 பேர் உள்ள வந்திருக்கா. இதுல என்ன ஆச்சரியம்? இதுல என்ன ஒரு ஆச்சரியம்? இதுல எங்க பாட் அடிக்கணும் எங்களுக்கு என்ன அவசியம்? நாங்க ஏன் காசு செலவு பண்ணோம்? எங்களுக்கு ஆர்கானிக்காவே குரோத் இருக்கும்போது நாங்க ஏங்க பண்ணணும்? புரியுதா நான் சொல்றது? எனக்கு வந்து ஆர்கானிக்காக ஒரு விஷயம் நடக்குது, தன்னால ஒன்று வருதுன்னும் போது நான் ஏன் பொய்யான ஒரு விஷயத்தை தேடி போகணும்? இவங்க வந்து எங்களுக்கு மல்லு கட்டிக்கிட்டு வந்து பண்ணிட்டு அசிங்கப்பட்டிருக்காங்க. இன்னைக்கு வியூஸ் 6,000 காட்டுது, ஆனா லிசனர்ஸ் 60,000 காட்டுது. மாட்டிக்கிட்டீங்களா? இப்போ இந்த கேவலம், இந்த அசிங்கம் உங்களுக்கு தேவையா? இப்படியாக வந்து என்னன்னா தளபதிக்கான ரீச் எல்லாம் ஒன்றும் கிடையாது, இவங்க பாட் அடிக்கிறாங்க, பணம் கொடுக்குறாங்கன்ற ஒரு பொய் நரேஷனை உருவாக்க பார்த்தாங்க. இன்னைக்கு அது மக்கள் முன்னாடி எடுபடலை. ஆனா நல்லா செமட்டி வாங்கினாங்க. நேற்று நைட்டு காலைல தளபதி அடிச்சாரு அறிக்கை விட்டு, நைட்டு வந்து நம்ம பசங்க பொழந்து எடுத்தானுங்க, சரியான அடி அடிச்சானுங்க. ஆரோக்கியமா போயிட்டு இருக்கு. நாங்க வந்து அந்த ட்விட்டர் ஸ்பேசஸ்ல போயிட்டு போன அந்த ஸ்பேஸ் ஒன்று கிரியேட் பண்ணிக்கிட்டு எந்த தலைவர் மீது அவதூறுகளை பரப்பிக்கிட்டு அசிங்கப்படுத்துற வேலையை பார்க்கல. ஆக்கப்பூர்வமான அரசியலை தான் அதில் நாங்கள் பேசியிருக்கிறோம். நல்ல ஒரு விஷயமா இருந்தது, அது நல்ல ஒரு முன்னெடுப்பா இருந்தது. இனி தொடர்ந்து அந்த ஸ்பேசஸை நடத்த போறோம், பல விவாதங்களை பண்ண போறோம். இன்னும் நீங்க பார்த்து வயிறு எரிஞ்சே சாவுங்கடா, அதான்டா எங்களுக்கு வேணும். பாட்டுன்னு சொல்றியா சொல்லிக்கோ, அங்க டேட்டா சொல்லுது, ட்விட்டரோட டேட்டா சொல்லுது இது ஆர்கானிக்னு, உங்களோட டேட்டா சொல்லுது ஃபேக்குன்னு. அது நான் மக்கள் முன்னாடியே விட்டுறேன், அவங்களே முடிவு பண்ணிப்பாங்க எது உண்மை எது பொய்ன்றதை. இப்படியான சில விவாதங்கள்லாம் நம்ம ட்விட்டர்ல பார்க்க தான் முடியும். இப்போ நிறைய விஷயங்கள் நாம் வந்து பண்ணலான்னு ஒரு ஐடியாவில் இருக்கிறோம். பல விஷயங்கள் ட்விட்டராக இருக்கட்டும், இன்ஸ்டாகிராமாக இருக்கட்டும், யூடியூப்லேயே வந்து இந்த மாதிரி சில ஃபேக் ப்ரொபகண்டா பரப்பக்கூடிய சேனல்ஸ் நிறையா இருக்கு. நிறைய பேர் கமெண்ட்ஸில் சொல்லியிருந்தீங்க நமக்கு யூடியூப்ல வந்து நிறையா வீக்காக இருக்கும், நம்ம அதை டெவலப் பண்ணணும்னு. இப்போ அதுக்கான இனிஷியேட்டிவ் எடுத்து பல பேருக்கு யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணி கொடுத்து அவங்கள வந்து பேச வச்சு அவங்கள வந்து அதை வளர்த்து விடலாம். நம்ம யூடியூப் என்பது தேவை, அவங்க கருத்தை பகிர்ந்துக்கிறதுக்கும் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு வீடியோ ஃபார்மேட் வேணுன்றதுக்காண்டி பல திட்டங்கள் நம்ம வச்சிருக்கோம். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. இந்த பொய்யை பரப்பக்கூடிய பாயாசம் சங்கி பாய்ஸ்களுக்கு உங்கள் மிதியடியால் வைத்து அனுப்புங்கள் என்பதை இந்த இடத்தில் நான் தாழ்மையாக தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் ஒரு தரமான வீடியோவோடு உங்களை வந்து சந்திக்கிறேன் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.